நடிகரும் அரசியல்வாதியுமான கமலஹாசன் அவர்கள் தக் லைஃப் திரைப்பட விளம்பர நிகழ்ச்சிக்காக துபாய் செல்லும் முன்பு சென்னை விமான நிலையத்துல செய்தியாளர்களை சந்தித்திருக்காரு. அவர் பேசும் பொழுது அந்த படம் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில உருவாக்கப்பட்டதாகவும் அதற்கான பல ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவுமே தெரிவிச்சிருக்காரு. தற்போது சென்னையிலிருந்து மலேசியா வழியாக துபாய் செல்ல திட்டமிட்டிருக்காராம். ப்ரமோஷன் நிகழ்ச்சி முடிந்ததுமே திரும்பி வருவதாக சொல்லியிருக்காரு. மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் என்ற கேள்விக்கு பதில் கொடுத்த கமலஹாசன், மாநிலங்களவையில தமிழர்களுடைய பாரபட்சமற்ற குரல் ஒலிக்க வேண்டும் என்றும் மையத்தின் குரலாகவும் தமிழ் மக்களுடைய நியாயமான உரிமைகளை வலியுறுத்தும் குரலாகவும் செயல்படுவதாக சொல்லியிருக்காரு. தளபதி விஜய் அவர்கள் தொடங்கியுள்ள புதிய அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் குறித்த கேள்வி எழுந்த பொழுது கமலஹாசன் அவர்கள் நேரடியாகவே விமர்சிக்காமல் தானும் புதிய கட்சியை சேர்ந்தவராக இருப்பதால மற்ற புதிய கட்சிகளை விமர்சிக்க இயலாது அப்படின்னு சமாதானமாக பதில கொடுத்திருக்காரு. பின்னர் அவர் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்காரு. கமலஹாசன் மற்றும் சிம்பு அவர்களுடைய நடிப்புல அடுத்த மாதம் 5ஆம் தேதி தக் லைஃப் அப்படின்ற திரைப்படம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தை பல வருடங்கள் கழித்து கமலுடன் சேர்ந்து நம்ம மணிரத்னம் அவர்கள் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. ஆகையால படத்தின் மீது உள்ள எதிர்பார்ப்பு பல மடங்கு உயர்ந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் வெற்றி பெறுதா இல்லையா அப்படின்றது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.